டிவி கேட்க மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். 2வது எங்கள் அண்ணா வந்து நல்லா பார்ப்பாருன்னு அர்த்தம் எங்களுக்கு. நல்லா பண்ணுவாப்புல. கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நல்லா செய்கிறாங்க. இன்னும் நல்லா செய்வாங்க எனக்கு நம்பிக்கை. ஒயின் ஷாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு மெயினாக அதுதான் எங்களுக்கு. இல்லைண்ணா, சான்ஸே இல்லை. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். சீமான் டிவிக்கு 2 பேரில் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். அரசியலில் வேறு ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்கணும். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. வந்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவருக்கு வாக்களிக்கலாம். 2 அரசியலை பார்த்துக்கிறது மாற்று 3வது ஒரு அரசியலை புதுசாக சந்திப்போம். சீமான் வந்தாலும் நல்லா இருக்கு, விஜய் வந்தாலும் நல்லா இருக்கு. காரைக்குடியில் சீமானுக்கு வாக்களிக்கலாம். யார் வந்தாங்கிற கேள்விக்கு இங்கே இடம் இல்லை. வாய்ப்பு வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. எதிர்க்கட்சி அந்தஸ்து வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்குது. வேறு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. எல்லாமே டெபாசிட்டு காலி, முடிஞ்சு போச்சு சீனு, அவ்வளோதான். சீமானா அவர் எங்கிட்டாவது ஓரமாக போய் ஏதாவது அங்கிட்ட இருந்து ஓரமாக இருந்து ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவன் அந்த இன்னொருத்தன் வந்து பேசுவான். அவன் பேர் என்ன, அந்த இதில் சீமான் தம்பியா, சாட்டை துரைமுருகனா, அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கட்டும், நல்லா பேசட்டும், பேசிக்கிச்சு அவன் கட்சியை வளர்த்துக்கிறட்டும். ஆனால் வாய்ப்புகள் வந்து விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான். ஆமாம், ஸ்டாலின்கிட்ட பணம் இருக்குது, விஜய்கிட்ட பணம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து விஜய் வந்து அந்தஸ்தாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தவறுனார்னா அடுத்த சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. எங்களுக்கு திமுக வராமல் வேறு யார் வந்தாலும் நல்லவன். காரணம் நம்ம மக்கள் எல்லாத்துலேயுமே இழந்துட்டா, மக்களுக்கான ஒன்று எதுவுமே இல்லை. ஏன்னா அது செஞ்ச இதை செஞ்சோம்ங்கிற எதுவுமே நடைமுறைக்கு வரலை. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த ஒரு காரணம் தான். எங்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாலும் அது வந்தால் போதும். அதாவது யார் வந்தாலும் போதும், இவங்க ஒன்றும் இல்லை, யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் சந்தோஷம்தான். ஆமாம், காரைக்குடி சாமன் இருக்கார், விஜய் நிற்கிறாரு, எல்லாருமே நிற்கிறா. ஆனால் நல்லது செய்கிற யாராக இருந்தாலும் சரி, இவங்க வரணும் அவங்க வரணும் இல்லை, ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். 2026 இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்க்கும்போது டிவிக்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மாற்றம் வேணுன்றதுக்கு தோணுது. ஆமாம், இல்லை அதான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி வர்றதுக்கு ஒரு தடவை டிவிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், அவர் களத்தில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காரு பிரபு. அவர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிவிக்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற இடத்துல எப்படின்றது தெரியல. ஆமாம், கடுமையான போட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ணே, இப்போ 2026 வந்து நம்மளுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு டிஎம்கேவும் இல்லாமல் ஏடிஎம்கேவும் இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். அது நம்ம டிவிகே கட்சியாக இருந்தால் நம்ம சைடில் நல்ல ஆதரவு இருக்குது. அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக போடுவாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் 2026 போட்டி, அவர் சொன்ன மாதிரி போட்டி இருக்கும். இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஓட்டுக்கள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இந்த தடவை காரைக்குடியில் வந்து நல்லா போட்டி வந்து பலமாக இருக்கும் பிரதர். அது மட்டும் 100% சொல்ல வேண்டியது. 100% போட்டி, கடுமையான போட்டி பிரதர். டிவிக்கு டிஎம்கே 7வது முறையாக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார். நல்லது பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு, இன்னமும் பண்ணுவார். வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் நடிக்கத்தான் தெரியும், அரசியல் பண்ண தெரியாது. சீமான் கூட வரலாம், ஆனால் விஜய் வரக்கூடாது. காரைக்குடியிலையா இந்த வேட்பாளர் அறிவிக்கல இல்லை மற்ற கட்சிகள் அறிவிக்கணும்ல. எந்த வேட்பாளரும் பார்த்து தானே யார் ஜெயிக்கிறது தோக்கணும்னு சொல்ல முடியும். மீண்டும் 7வது முறையாக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் வருவார். விஜய் தானே டிவிக்கு. ஆமாம், இவ்வளோ நாள் இருந்து யார் என்னென்ன பண்ணா ஒன்றும் சரியில்லை. ஸ்டாலின் செய்ய தான் செய்கிறாரு, ஆனால் மற்ற யாரும் செய்ய உள்ள பார்ப்போம். இவர் வந்தால் அதான் செய்கிறாருன்னு பார்ப்போம், அவ்வளோதான். பார்ப்போம், நம்ம எல்லார் கையிலையும் தானே இருக்குது, நம்ம கையில் மட்டும் இல்லை. எல்லோரும் ஒரே இதாக இது பண்ணால் அவரே வரலாம்.
ஆமாம் கண்டிப்பாக வந்தால் புதுசாக வராங்க. நம்ம விஜயகாந்த் அப்படி தானே நினச்சோம், அவர் இருந்திருந்தால் தான் பண்ணியிருப்பாருன்னு. அவரையும் நம்ம ஒதுக்கிட்டோம். அப்போ இவருக்காவது கொஞ்சம் இடம் கொடுத்து பார்ப்போம். அப்படி இல்லை எல்லாருமே கற்றுக்கிட்டா வந்தாங்க, எல்லாருமே வந்து தானே கற்றுக்க முடியும். காரைக்குடியில் பிரபு இருக்குதான், பார்ப்போம். டிவிக்கு விஜய் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போண்ணே, எதுக்கும். ஏன்னா ஒதுக்குறதுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவும் கேப்டனு, கூட்டணி டிஎம்கே, அதனால் டிஎம்கே தான். 20 வருஷமாக விஜயகாந்த் எதுவுமே வைக்கல, இப்போ வந்து முத வச்சுருக்காங்க. எப்போவுமே கேப்டன் வந்து திமுகவோட போகாமல் இருந்தார். திமுக பிரேமலதா மேடம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிருக்காங்க கூட்டணிக்கு. அதனால் இந்த வட்டமும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான், முக ஸ்டாலின் தான். வர வாய்ப்பில்லை. ஆனால் காரைக்குடியில் வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் பிரபு, அவர் கண்டிப்பாக வருவார். சீமானுக்கிற காரைக்குடி வாய்ப்பு இல்லைண்ணே. சிவகஞ்சேரி காரைக்குடி வந்து சீமானுக்கு வாய்ப்பு இல்லை சுத்தமாக. வேணா ஓட்ட கொஞ்சம் பிரித்து போகலாம், அவ்வளோதான். ஏன்னா 2020 முதலமைச்சர் ஓகே, காரைக்குடிக்கு வந்து டாக்டர் பிரபு வந்தால் ஓகே. காரைக்குடி தொகுதிக்கு டாக்டர் பிரபு, முதல்வனா ஸ்டாலின். நம்ம ஊர் காரைக்குடியை பொறுத்த அளவுக்குமே எங்கள் அண்ணன் டிகே பிரபு அண்ணன் தான் வருவாப்புல. மற்றபடி இப்போ பார்த்தோம்னா சீமான் வேற சொல்லியிருக்காப்புல, அவர் எத்தனை காரைக்குடியில் அது வாய்ப்பே கிடையாது. அவர் எத்தனையோ வருஷமாக இருந்திருக்காரு. இருந்தாலும் எங்கள் அண்ணன் டிகே பிரபு தான் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு. காரைக்குடியில் வந்து நம்மளை வந்து வாய்ப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் தான் சரி, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சரி, எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டே. முதல்வர் வந்து விஜய் தான். சீமான் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? சீமான் வந்து ஒரு காமெடி பீஸு, அவர் போய் எங்களை போய் கேட்குறியா? காரைக்குடியில் வந்து அவர் நிற்கிறாரு, சரி ரைட்டு, டெபாசிட் இழந்து அவர் தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2026 வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது. அதனால் ஒன்றும் மாற்றமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் கட்சிக்காரவங்க ஓட்டு போடலான்னு சொல்லி நம்பிக்கையில் காசு கொடுத்து எதெல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் எங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் ஓட்டு போகிறது வந்து விசில் தான். என்றைக்கும் விசில் பறக்கும், விசில் தெரிக்கும். எங்கள் அண்ணன் வந்து இங்கே காரைக்குடியில் வந்து அண்ணன் பிரபு அண்ணன் தான் ஜெயிக்கிறார். நம்மளை இப்போ ஆட்சி செய்து இருக்கின்ற நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திரும்பி வந்தால் நல்லா இருக்கும்னு நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே அதான் நினைக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மெட்ராஸை பொறுத்தவரை தண்ணி பிரச்சனையை மற்ற எந்த பிரச்சனையுமே இதுவரை சுகமான முறையில் போய்க்கிருக்கு. இது தொடர்ந்து வந்தால் இதே மாதிரி மக்கள் எல்லாம் நலன் பெற்று எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா மக்களும் நினச்சிக்கிருக்காங்க. டிவிக்கே வரக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது சார். ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரபுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இங்கே கேண்டிடேட் டிஎம்கே வந்துட்டு என்ன நல்ல கேண்டிடேட் போட்டால் டிஎம்கே வரலாம், இல்லைன்னா விஜய் வரக்கூடிய சாத்தியம் காரைக்குடியில் இருக்குது. சீமா நிற்கிறா சார். சீமான் ஓட்டுகளை பிரிக்கலாம், ஆனால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். யார் சார்? சீமான் அதைத்தான் வந்துட்டு வரலாம், ஆனால் வந்து 2வது பட்சமாக 3வது இடத்துல வரக்கூடிய சான்சஸ் இருக்க ஒழிய ஜெயிச்சு வரக்கூடிய சான்சஸ் குறைவு. இல்லை நான் நினைக்கலாம், மக்கள் எப்படி நினைக்கிறா சொல்ல முடியாது. என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன், நான் என்னை பதிவிடுறேன். வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த டிஎம்கே கேண்டிடேட்டு என்ன தீவாகாமல் இருக்குது. வந்தால் தானே சார் சொல்ல முடியும் யார் இதை பற்றி. மற்றபடி மேல் இடத்துல வந்துட்டு இந்த 26 வந்து டிஎம்கே வரக்கூடியதுக்கு 90% வேற முழுமையான இது மக்களிடத்தில் எதிர்பார்க்கலாம். டிஎம்கே அது முஸ்லீம்களுக்கு ஆதரவு டிஎம்கே தான். அதனால் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் இது இப்போ மகளிர் தொகை இப்போ பண்ணியிருக்காங்க. அப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள உதவி செஞ்சுருக்காங்க, ஹஜ்ஜி இதுக்கெல்லாம். அதே மகளிர் பஸ்ஸு இலவசமாக விட்ருக்காங்க. சலுகைகள் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க வந்தால் நல்லது. வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உடனே வர முடியாது, வாய்ப்பு இல்லை. காரைக்குடியில் டிஎம்கே தான் வரும். சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்.